மக்களே வாங்க நம்ம சேனலுக்கு வரைக்கும் ரொம்ப நன்றி. எடுத்த உடனே என்னடா மாங்காவை காட்டுறீங்களா? ஆமாங்க, சம்மரில். அதனால் தைவான்லேயே பாருங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி இப்படி நடக்குதுன்றீங்களா? ஆமாங்க, தைவானில் வந்து இந்தமாரி பச்சை மாங்காய், அதாவது நம்ம ஊரில் அந்த இது ஊறுகாய் மாதிரிலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. இது வந்து நம்ம மியான்மர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தாண்ட மியான்மர்னாலுமே பர்மா ஃபுட்டில் கண்டிப்பாக நம்ம ஊர் ஃபுட்டும் இருக்கும்ல, அதே தான். இங்கே பாருங்க, இவங்ககிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கிறேன்னு, அதனால் பரவாயில்ல எடுத்துக்கங்கன்னாங்க. அதனால் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மலாம் சின்ன வயசில் எவ்வளோ மாங்காய் திருடி தின்னுருப்போம். இங்கே பாருங்க, கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். நேர்மையாக செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன வயசுலலாம் மொட்டை மாடில் காய போடுவாங்க. நைஸாக அந்த பானையை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி, சட்டியை ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவோம். அதே ஞாபகம் எனக்கு வந்து போச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த சம்மரில் மாங்காய் கிடைக்குதுன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆனால் நிறையலாம் சாப்பிட வைக்காதீங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப சூடு. அதான் கரெக்டாக சாப்பிட வைங்க. இது வந்து அப்படியே நம்ம மார்க்கெட் உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பே லாப்ஸ்டர்னு விற்கிறாங்க. இது மம்மி படத்தில் வர நண்டு மாதிரி இருக்குது. வண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதை எப்படி குக் பண்ணுன்றதை வந்து நமக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு நண்டு மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து அவர் சொல்கிறாரு எறா மாரியே தான் இருக்கும். நீங்கள் வந்து நடுவில் ஒரு கட்டை மட்டும் போட்டு அப்படியே எறாவை எப்படி குக் பண்ணீங்களோ அதேமாரி குக் பண்ணலான்றாரு. ஆனால் நம்ம இது வரைக்கும் இதை செஞ்சதே கிடையாது. சரி, அதனால் 2 கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு வந்து 2 வந்து 100 NTDக்கு தந்தாருங்க. அதாவது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள், 100னா நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் 2.7 என்ட்ரு பண்ணிங்கன்னா 270 இந்தியன் ருப்பி. அதனால சரி, அதை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ட்ரையல் பண்ணால் தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் இவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் வந்து 80 நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். அது வந்து நான் அப்படி தப்பாக நினச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 80 இல்லையா, அது 180ன்னாங்க. ஓகே. அது வந்து இது வந்து பப்பாளி பழம் 80 தான், இது வந்து 180ன்னாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சில விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்தியன் ஃபுட்டு சாப்பிடாமல் போக முடியுமா? அதனால் இந்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி. இது லைட்டாக சாம்பார் இல்லை அந்த பட்டாணி இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குழம்பு, அந்த ஃப்ளேவர் லைட்டாக வருது. சிக்கன் குழம்போட ஃப்ளேவரும் இருக்குது, அதுவும் இருக்குது. எதாவது மிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு நான் தெரியல. ஆனால் செம்மையாக தான் இருந்துச்சு. இதுவும் பாருங்கள், சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கு. தொட்டுக்க வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதனால் மணக்க இதை சாப்பிட வேண்டியது தான். என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் வெளியில் வந்து சாப்பிட்றது தனி சுகம்தான். வீட்டில் ரகரகமாக உங்களுக்கு நான் நிறைய வீடியோவை காட்டியிருப்பேன், நான் வீட்டில் பண்ணுற குக்கிங் வீடியோலாம். அது இல்லாமல் நம்ம வெளியில் வந்து ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து வீட்டில் உட்காந்து செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டு தான். எவ்வளோ நாள் தான் நம்ம வீட்டிலே செய்ய முடியும்? அதனால் வந்து இப்படி வெளிலலாம் வந்துட்டு அப்பப்போ நடுவில் பிரேக் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. இங்கே பாருங்க, இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை வந்து போன தடவை வரும்போது பயங்கர க்ரௌடடாக இருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க போல். அதனால் காலியாக இருக்குது பாருங்கள் கடையே. நீங்கள் வரீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு, இந்த கடைக்கு வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் டைமிங் பார்த்து வரணும். இல்லைனா இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும். அப்புறம் வேறு கடையை நோக்கி தான் போகணும். பாருங்கள், இது வந்து நூடுல்ஸு. பாருங்கள், நூடுல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த நூடுல்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரைட் நூடுல்ஸாக பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இது வந்து ஃப்ரைட் நூடுல்ஸு. சூப்பராக இருந்துச்சுங்க. இதுவும் மசாலாலாம் கரெக்டாக அளவாக போட்டிருக்காங்க. ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, கரெக்டாக இருந்தது. எல்லாமே பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டு. மஸ்ட் ட்ரை இதுவும். ஓகேங்களா? அதனால் தாராளமாக இந்த கடைக்கு வந்தீங்கன்னா அதேமாரி ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அதாவது ஓம் பொடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் கிடைக்கிற ஓம் பொடி. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓம் பொடியிலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். காரா சேவெலாம் சொல்லுவாங்க பாருங்க, அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஃப்ளேவரு. ஆனால் அது டேஸ்ட் வந்து ஓம் பொடி ஃப்ளேவர் தான் வரும். ஓகேங்களா? இப்படி தான் இருந்துச்சு. சும்மா வேறு லெவலில் இருந்தது. பொறுமையாக நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து வேறு இடம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவும் வரும். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் சம்மருக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று என்ன மிஞ்சி பண்ணால் ஆர்டர் பண்ணிட போகிறேன்றீங்களா? கரெக்டு தான், எதுவும் இல்லை, ஃபலூடாங்க. ஃபலூடா சாப்பிட்டு மாத கணக்கில் ஆகிடுச்சு. அதனால் சரி ஃபலூடா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதேமாதிரி இவங்க மெனுவில் ஃபலூடா இருக்குது. அதனால் அது ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. அதனால் கூடிய சீக்கிரம் நமக்கு அது வந்து நம்ம டேபிளில் வச்சுருவாங்க. அதுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள்,
சிக்கனை ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 2 துண்டு தான் வச்சுருந்தாங்க. முட்டை செம்மையாக இருந்துச்சுங்க. முட்டை வந்து இவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ சுட எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. பா வீட்லேயே நம்ம வீட்டில் அம்மாலாம் போட்டு தரும்போது முட்டையை சுட எடுத்துகிட்டு வந்து வச்சா அப்படி இருக்கும். எதிர்பார்க்காத போது திடீர்னு எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த ஃபீலிங் எனக்கு இங்கே சாப்பிடும்போது. நம்ம எதிர்பார்த்து தான் இதை வாங்கினோம், பட் இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். வேறு லெவல் அது. முட்டையில் வந்து அந்த இதுலாம் போட்டிருந்தாங்க, என்னது ஆனியன்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபலூடா வந்துருச்சு. ஃபலூடாவில் இந்த புட்டிங் மாரி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஐஸ் இருக்குது, அப்புறம் ஜெல்லி, இதெல்லாம் நம்ம ஊரில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. வேறு எந்த ஸ்பெஷலான ஐட்டங்களும் கிடையாது. கலரு அதே கலர் தான். செம்மையாக இருந்துச்சு. வெயிலுக்கு சும்மா இதமாக இருந்தது. அப்படியே தொண்டையில் கம்ம அப்படியே மெல்ல இறங்குச்சு சூப்பராக. அப்படியே நம்ம வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.